அண்ட் இப்போ இந்த இடத்துல நான் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஃபீல்டில் நம்ம ஸ்பேஸே விடக்கூடாது. ஸோ நான் டி அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிறேன், ஓ அண்டர்ஸ்கோர் பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் டேட் ஆஃப் பர்த். அண்ட் இதுவும் வால்கார் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படியும் டேட்டு தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் டேட் கொடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் இது மேக்ஸிமம் சைஸ் 1225. அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம அட்ரஸ், இது வால்கார் தான். அண்ட் இதோட லென்த்தை நீங்கள் கொடுக்கணும். நான் இதோட மேக்ஸிமம் லென்த்தை கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபீல்டு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அண்ட் நீங்கள் ஃபோன் நம்பர் and it should be integer, so நான் அதை அப்படியே விட்டுறேன். and the length actually 10 தான், just நான் 2 to 5 கொடுக்குறேன். just நம்மளுடைய மேக்ஸிமம் லென்த் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே இதாக கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து கண்ட்ரி, அண்ட் நான் இதுக்காகத்துக்கும் ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். it will be வார்கார். ஓகே. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. அண்ட் கோவை கொடுத்துடாதுங்க, சேவ்னு கொடுங்க. சேவ் இட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு சம் SQL query இருக்கும், அது ஃபுல்லாக இப்போ ரன் ஆயிருக்கு. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஃபீல்ட்ஸ் எல்லாமே இப்போ ஜெனரேட் ஆகிருக்கும். அண்ட் நம்ம எப்போவுமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து ப்ரைமரி கீ. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த கீ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் click it as. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா அதை வந்து ப்ரைமரி கீயாக நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரைமரி கீ ஃபாரின் கீலாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து என்னுடைய SQL டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நான் இந்த ப்ரொஃபைல் டேபிளில் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இங்கே எதுவுமே நடக்கலை. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு டேட்டாவை மட்டும் இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ நான் பண்ணிக்கிறேன், மேலே டாப்பில் இன்சர்ட்னு ஒரு ஏரியா இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல நமக்கு சம் ஃபீல்ட்ஸ் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகுது. அண்ட் ஃபஸ்ட்டு ஐடி இருக்குது. அண்ட் இது எம்டியாக விட்டுடலாம், ஏன்னா நம்ம ஒரு டேட்டாவும் இன்சர்ட் பண்ணும்போதும் நம்மளுடைய ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் நேமில் வந்து ஜஸ்ட்டு என் பேர் போட்டுக்கிறேன், அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் இருக்கும், ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டேட்டா பேஸை சூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நவம்பர் 1990 and 26. okay. and இப்போ address வந்து something and phone number and country, இது வந்து இந்தியா.